அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல நேரங்களில் நாம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, இறைவன் என் மீது அன்பு காட்டவில்லையா என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் இறைவன் ஒரு அடியானை நேசித்தால்தான் அவனுக்கு சோதனையை கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஒரு கூட்டத்தினரை நேசித்தால் அவர்களை சோதனைக்கு உள்ளாக்குகின்றான். ஒரு மரம் வளர எப்படி மழை தேவைப்படுகிறதோ அதுபோல் நம்முடைய ஈமான் உறுதிப்படவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் இந்த சோதனைகள் அவசியம். நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் இறைவனால் கவனிக்கப்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். ஒரு மாணவனுக்கு கடினமான தேர்வு வைக்கும் ஆசிரியர் அந்த மாணவன் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று தான் விரும்புவார். அதுபோலத்தான் அல்லாஹுவும். அதனால் கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போய்விடாதீர்கள். யா அல்லாஹ், இந்த சோதனையின் மூலம் எனக்கு நன்மையை தா என்று துவா செய்யுங்கள். பொறுமையோடு இருப்பவர்களுக்கு அல்லாஹ் தரும் கூலி அளவிட முடியாதது. இன்ஷா அல்லாஹ் இந்த நிலை மாறும்.